27 ஆண்டுகள் வரையிலான 3 ஆண்டுகளுக்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்கின்ற சங்க தேர்தல் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து சிவாச்சாரியர்களும் வரவேற்புரையாக திருவாரூர் முன்னாள் மாவட்ட அமைப்பு செயலாளர் சிவஸ்ரீ அருண் சிவாச்சாரியர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் நமஸ்காரங்கள். புதிதாக பொறுப்பேற்க வந்துள்ள சிவாச்சாரிய பெருந்தகைகளும் ஏற்கனவே பதவியில் இருந்து அயராது பாடுபட்ட சிவாச்சாரிய பெருந்தகைகளையும் திருவாரூர் மாவட்ட வட்ட அனைத்து சிவாச்சாரிய பெருந்தகைகளையும் மாவட்டத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் நமது மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய தேர்தல் குழு தலைவர், அகில இந்திய துணைத் தலைவர் சிவஸ்ரீ சீதாராம சிவாச்சாரியார் அவர்களையும், மாநில தலைவர் சிவஸ்ரீ கீர்த்திவாச சிவாச்சாரியார் அவர்களையும் மற்றும் சிவஸ்ரீ மணிசங்கர சிவாச்சாரியார் அவர்களையும் திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தினம் நடைபெறுகின்ற சங்க தேர்தல் ஆலோசனை கூட்டத்திற்கு கலந்து கொண்ட அனைத்து சிவாச்சாரியர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தேர்தல் குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவஸ்ரீ சீதாராம சிவாச்சாரியார் உங்களிடம் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம். தொடர்ந்து நமது சங்கத்தினுடைய மாநில தலைவர் சிவஸ்ரீ கீர்த்திவாச சிவாச்சாரியார் நமது சங்கத்திற்காக ஒரு சில வார்த்தைகள். அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சேவா சங்கத்தினுடைய திருவாரூர் மாவட்டம் இந்த சங்கம் ஆரம்பித்த 2006 ஆரம்பித்ததுலேருந்து சென்னை, செங்கல்பட்டு அப்படி இருந்ததில் அடுத்தது திருவாரூர் தான் ஆரம்பிச்சது. இப்படி 17 மாவட்டங்கள் இப்போதைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு நிர்வாகிகளும் வரும்போதும் நம்முடைய சிவாச்சாரிய சமுதாயத்திற்கு ஒரு சங்கம் இருக்குது அப்படின்னு திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே செய்யக்கூடிய திருவாரூர் மாவட்டம். அப்படி முன்றைய இருந்த 3 வருடத்துக்கு முன்னாடியும் சரி, இப்போதும் சரி. அதுமாதிரி இப்போ யூடியூப் ஒன்று ஆரம்பித்து யூடியூப்பில் பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த சங்கத்தை பற்றி. இப்படி ஒரு சங்கம் இருக்குது, சிவாச்சாரியா இருக்குது, இந்த சங்கம் ஒரு வழக்கை போட்டு நம்ம பாதுகாப்பு செய்யக்கூடிய சங்கம் என்று ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கும். சுப்ரீம் கோர்ட் வரையும் நம்ம போகிறோம் அப்படின்னா, இந்த சங்கம் முதல்ல கேஸுக்காகவே ஆரம்பித்த சங்கம் முதல்ல. அப்புறம் சிவாச்சாரிய ஒற்றுமை கொண்டு வந்தோம். சிவாச்சாரியருக்கு நலம் செய்து சேவா சங்கம் தான். எதுவும் இந்த சங்கத்திலேருந்து ஒரு எதிர்பார்ப்போடு இல்லாமல் சேவை மட்டும்தான் அந்த சங்கம். நம்ம சங்கம் அந்த பணம் கொடுக்குறோம், அதே மாதிரி மற்ற இதெல்லாம் செய்கிறோம், உங்களுக்கு இந்த உதவிகள் செய்கிறோங்கிறதுலாம் கிடையாது. ஒன்லி சேவை செய்யக்கூடிய சங்கம். எல்லோரும் நீங்களும் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதுதான் நாங்கள் அறிவுறுத்துறது. நாங்கள் உங்களுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாவட்டங்கள் செய்ய வேண்டும். மாவட்டங்கள் வட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம், வட்டத்தில் இருக்கிறவர்கள் அந்த உறுப்பினர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும், ஏன்னா ஏற்கனவே செஞ்சிட்ருக்கீங்க, இதெல்லாம் எல்லா மாவட்டங்களும் செஞ்சிட்ருக்காங்க. திரும்பவும் நாங்கள் இந்த புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்தியும் அதே இதை புதுப்பிச்சிக்கிறோம், என்னென்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறத. அடுத்த வர இந்த நம்ம பதவி சான்றிதழ் வாங்கி அடுத்தது பண்ண வரோம். அது கொஞ்சம் விளக்குவரியா, ஏன்னா டைம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியான நிகழ்ச்சியை சொல்லிக்கிறோம். அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சங்கம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை பெரிய லெவலில் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி எல்லா நிர்வாகிகளுக்கும் சான்றிதழ் வாங்கக்கூடிய டயத்தை மாவட்ட நிர்வாகிகள் முடிவெடுத்து எந்த இடத்துல ஏற்பாடு செய்கிறீர்களோ அந்த இடத்துல எல்லா நிர்வாகிகளுக்கும் சான்றிதழ் கொடுக்கலாம் என்று முடிவு எடுக்கணும். தேர்தல் தலைவர் உத்தரவோடு இந்த சான்றிதழ் விழாவை எப்போது என்று நீங்கள் சொல்லும்போது அவர் அறிவிப்பார். அந்த இடத்துல சான்றிதழ் வழங்குவதற்கு நாங்கள் தேர்தல் குழு காத்து கொண்டு இருக்கிறோம். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்ததாக சிவாச்சாரிய சேவா சங்கத்தினுடைய வருகின்ற ஆண்டுக்கான புதிய மாவட்ட தலைவராக
தேர்தல் குழுவால் சிவஸ்ரீ பைங்காநாடு செல்வமுத்துக்குமார் சிவாச்சாரியர்கள் அறிவிக்கப்படுகிறார். அவர்களுக்கு அடுத்ததாக திருவாரூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக சிவஸ்ரீ காங்கிரே வி ராஜா சிவாச்சாரியர்கள் அறிவிக்கிறார். அடுத்தபடியாக மாவட்டத்தினுடைய பொருளாளராக புத்தூர் சிவஸ்ரீ தண்டபாணி சிவாச்சாரியர்கள் அறிவிக்கிறார். அடுத்ததாக மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளராக திருவாரூர் சிவஸ்ரீ அருண் சிவாச்சாரியர்கள். அடுத்ததாக மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக சிவஸ்ரீ பைங்காநாடு வைத்தியநாத சிவாச்சாரியர்கள். அடுத்ததாக திருவாரூர் வட்டத்தினுடைய நிர்வாகிகள் தேர்வு. திருவாரூர் வட்டத்தினுடைய இந்த ஆண்டு தலைவராக மடப்புறம் சிவஸ்ரீ முத்துக்குமார் சிவாச்சாரியர்களை ஒருமுதான் மாவட்டத்தினுடைய அடுத்ததாக திருவாரூர் வட்டத்தினுடைய பொருளாளராக சிவஸ்ரீ சதீஷ் சிவாச்சாரியர்கள் அறிவிக்கப்பட்டார். அடுத்ததாக திருவாரூர் வட்டத்தினுடைய துணைத் தலைவராக சிவஸ்ரீ கீர்த்திவால் சிவாச்சாரியர் அறிவிக்கப்பட்டார். திருவாரூர் வட்டத்தினுடைய துணைத் தலைவராக கீழப்படுகை சிவஸ்ரீ மணிகண்ட சிவாச்சாரியர் அறிவிக்கப்பட்டார். திருவாரூர் வட்டத்தினுடைய செயலாளராக சிவஸ்ரீ வடகரை சிவா சிவாச்சாரியர் அறிவிக்கப்பட்டார். திருவாரூர் வட்டத்தினுடைய இணைச் செயலராக சிவஸ்ரீ பிரேம் சிவாச்சாரியர்களை அனைவரும் போட்டோ எடுத்துட்டு சங்கத்தெல்லாம் சேர்த்து மாவட்டத்தினுடைய அடுத்ததாக திருவாரூர் வட்டத்தினுடைய பொருளாளராக சிவஸ்ரீ சதீஷ் சிவாச்சாரியர்கள் அறிவிக்கப்பட்டார். அடுத்ததாக திருவாரூர் வட்டத்தினுடைய துணைத் தலைவராக சிவஸ்ரீ கீர்த்திவால் சிவாச்சாரியர். திருவாரூர் வட்டத்தினுடைய துணைத் தலைவராக கீழப்படுகை சிவஸ்ரீ மணிகண்ட சிவாச்சாரியர். திருவாரூர் வட்டத்தினுடைய செயலாளராக சிவஸ்ரீ வடகரை சிவா சிவாச்சாரியர் அறிவிக்கப்பட்டார். திருவாரூர் வட்டத்தினுடைய இணைச் செயலராக சிவஸ்ரீ பிரேம் சிவாச்சாரியர்களை
2025 முதல் 2027 ஆண்டு வரையிலான மாவட்ட வட்டத்திற்கான புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஆலோசனை கூட்டம் திருவாரூர் விளமல் குவைத் மினி ஹாலில் பங்குனி மாதம் 16ஆம் தேதி 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற்றது. கூட்டத்திற்கு அகில இந்திய துணைத் தலைவர் தேர்தல் அதிகாரி சிவஸ்ரீ கே. சீதாராம குருக்கள், மாநில தலைவர் சிவஸ்ரீ கீர்த்திவாச சிவாச்சாரியார் மற்றும் மணிசங்கர சிவாச்சாரியார் ஆகியோர் முன்னிலையில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 1, திருவாரூர் மாவட்டத்தினுடைய தலைவராக பைங்காநாடு சிவஸ்ரீ என். முத்துக்குமார் சிவாச்சாரியாரும், மாவட்ட செயலாளராக நாங்கரி சிவஸ்ரீ ராஜா சிவாச்சாரியர் அவர்களும், மாவட்ட பொருளாளராக புத்தூர் சிவஸ்ரீ தண்டபாணி சிவாச்சாரியர் அவர்களும், மாவட்ட அமைப்பு செயலாளராக சிவஸ்ரீ அருண் சிவாச்சாரியர் அவர்களும் தேர்தல் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தீர்மானம் 2, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மற்ற மாவட்ட வட்ட நிர்வாகிகளை அந்தந்த வட்டங்களிலே கூட்டம் நடத்தி புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்து தேர்தல் குழுவிடம் ஒப்படைக்க புதிய நிர்வாகிகளுக்கு தேர்தல் குழுவால் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. தீர்மானம் 3, ஆண்டு சந்தா விவரங்களை உறுப்பினர்களிடம் எடுத்துக் கூறி சந்தா வசூல் செய்வது என தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் 4, திருவாரூர் மாவட்ட கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட தலைவர் சிவஸ்ரீ மதன்குமார் சிவாச்சாரியர் நன்றி கூட கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. நன்றி. தற்பொழுதைய மாவட்டத்தினுடைய தலைவரும் சிவஸ்ரீ பைங்காநாடு செல்வ முத்துக்குமார சிவாச்சாரியார் அவர்கள் நன்றி உரை மற்றும் தலைவர் உரை. ஆதிசைவ சிவாச்சாரிய சேவா சங்கத்தினுடைய புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் கூட்டமானது அகில இந்திய மற்றும் மாநிலம், மாவட்டம், வட்டம் அனைத்து உறுப்பினர்கள் முன்னிலையிலும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கடந்த 3 ஆண்டு காலமாக சேவா சங்கத்தினுடைய தலைவராக விளக்குடி மதன்குமார் சிவாச்சாரியார், கோட்டூர் தியாகராஜ சிவாச்சாரியார் பொருளாளர், திருவாரூர் அமைப்பு செயலாளர் அருண் சிவாச்சாரியார் போன்ற அனைவரும் சிறப்பான முறையில் நடைபெற்று 3 ஆண்டு காலம் பெரிய மாநாட்டையே நடத்தி அனைவருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக நடைபெற்றது. அதே போல் இந்த ஆண்டு புதிய நிர்வாகிகள் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த மாவட்டத்துக்கு மாநில நிர்வாகிகள் தேவை. மாநில நிர்வாகிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன், அகில இந்திய கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் 2 பேர் பரிந்துரை பண்ணியிருக்கோம் மாவட்டத்தில். மாநிலத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு நமது தலைவர் மதன் சிவாச்சாரியார், தியாகராஜ சிவாச்சாரியார் கோட்டூர் 2 பேரை நாங்கள் நியமனம் செய்திருக்கிறோம். அவருக்கு ஏதாச்சும் ஒரு பதவியை நீங்கள் மாநிலத்தில் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நமது சங்க உறுப்பினருக்கு ஒரு சில வார்த்தைகளை. அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரிய சேவா சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட வட்ட அனைத்து சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் நமஸ்காரம். 3 ஆண்டு காலம் சிறப்பாக நம்முடைய சங்க பணியினை செய்வதற்கு சுவாமியுடைய அனுகிரகமும் மாநிலம் மற்றும் அகில இந்திய சிவாச்சாரியருடைய ஆதரவோடு சிறப்பாக இயக்கப்பட்டது. மேலும் அடுத்த 3 ஆண்டுக்கு தலைவராக மாவட்ட தலைவராக பாலாஜி சிவாச்சாரியார், பொருளாளராக புத்தூர் தண்டபாணி சிவாச்சாரியார், செயலாளராக நாங்கரை ராஜாண்ணா அவருடைய தலைமையிலே இந்த மாவட்டம் நம்மளுடைய சமூக பணி சிறப்பாக நடைபெற வேண்டும். எப்பவும் போல் பொறுப்பில்லாட்டாலும் எந்த வேலை கொடுத்தாலும் நாங்கள் பொறுப்பாக இருந்து அந்த வேலையை செய்வோம். அவளுக்கு ஆதரவாக இருப்போம். அதே போல் எல்லோரும் ஆதரவாக இருக்கணும். பொறுப்புங்கிறது பேர் மட்டும் இல்லை, நம்மளுடைய சங்கம் நம்ம சமூகம் அதில் தான் பொறுப்பு இருக்குது, பேரில் கிடையாது. பேர் எப்போனாலும் மாறும். நம்மளுடைய சமூகம் சிவாச்சாரிய எப்பவும் மாற மாட்டோம் நம்மளுடைய இந்த பிறவியில். அதனால் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும். எல்லாரையும் திருவாரூர் வட்டத்தில் உள்ளவாலும் சரி, திருவாரூர் மாவட்டத்தில் அனைத்து வட்டத்திலையும் இவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு வட்டத்திலையும் தனித்தனியாக கூட்டம் போட்டு அங்கு உள்ள வட்ட தலைவர், பொருளாளர், செயலாளர், துணைத் தலைவர் இதெல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அங்கங்கு அவர்கள் கூட்டம் நடத்தி
மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டங்களிலும் என்ன பாக்கி வந்து கொடவாசல் இருக்குது, நீடாமங்கலம் இருக்குது. இதையும் இந்த 3 ஆண்டில் இதையும் சேர்த்தணும் அப்படிங்கிறது முத்துப்பேட்டை ஒன்று. இந்த 3ஐயும் சேர்க்கணுங்கிறது ஏற்கனவே எங்களுடைய எண்ணம் முடியல. இந்த 3 ஆண்டில் இந்த 3 வட்டத்தையும் சேர்த்து இந்த மாவட்டம் இன்னும் விரிவடைந்து எல்லா சிவாஜியும் ஒன்றிணைந்து நம்மளுடைய சங்கம் சிறப்பாக செயல்படணும், சங்கத்துக்கு நிறையா செய்யணும், நிறையா உதவி செய்யணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். கலந்து கொண்ட அகில இந்திய துணைத் தலைவர் சிவஸ்ரீ சீதாராம சிவாச்சாரியர் அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக சால்வை அறிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. வட்டத் தலைவர் சிவஸ்ரீ முத்துக்குமார் சிவாச்சாரியர் மரியாதை செய்கிறார். அடுத்ததாக நமது மாநில தலைவரும் தேர்தல் உறுப்பினரான சிவஸ்ரீ கீர்த்திவாச சிவாச்சாரியர் அவர்களுக்கு சிவஸ்ரீ சீதாராம சிவாச்சாரியர் அவர்கள் மரியாதை செய்கிறோம். நீங்கள் போடுங்க, நீங்கள் போடுங்க. வட்டம் தான் முன்னாடி வட்டத்துக்கு வரலாம். அடுத்ததாக தேர்தல் குழு உறுப்பினர் சிவஸ்ரீ மணிசங்கர சிவாச்சாரியர் அவர்களுக்கு மாவட்ட பொருளாளர் சிவஸ்ரீ தியாகராஜ சிவாச்சாரியர் அவர்கள் முன்னாள் மாவட்ட பொருளாளர் கோட்டூர் தியாகராஜ சிவாச்சாரியர் மரியாதை. அடுத்ததாக சங்கத்தினுடைய மேனேஜர்களுக்கு ஆபீஸ் மேனேஜர்களுக்கு வட்டத்தினுடைய முன்னாள் பொருளாளர் தற்போதைய வட்ட துணைத் தலைவர் அவர்கள் மரியாதை செய்கிறார். அடுத்தபடியாக முன்னாள் மாவட்ட தலைவரும் தேர்தல் குழு உறுப்பினருமான இலக்குடி மதன் சிவாச்சாரியர் அவர்களுக்கு புலியூர் வட்ட பொருளாளர் சதீஷ் சிவாச்சாரியர் அவர்கள் சால்வை அறிவித்து மகிழ்விப்பார். பாடுபட்ட மாவட்ட முன்னாள் மாவட்ட பொருளாளர் சிவஸ்ரீ தியாகராஜ சிவாச்சாரியர் அவர்களுக்கு வட்ட செயற்குழு உறுப்பினர் சிவஸ்ரீ கார்த்திகேயன் அவர்கள் கார்த்திகேய சிவாச்சாரியர் அவர்கள் சால்வை